வணக்கம். முக்கிய செய்திகள். விஷச்சாராய பலி எண்ணிக்கை 66ஆக உயர்வு. ஜிப்மரில் சிகிச்சை பெற்ற மேலும் ஒருவர் பலி. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் போராட்டம். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தல். காரைக்கால் புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவலர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் பெட்ரோல் பங்க் துவங்கப்பட இருப்பதாக டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் காவலர் நலச்சங்கத்திற்கு வரும் பட்ஜெட்டில் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவலர்கள் நலச்சங்கத்தின் 37வது பொதுப்பேரவைக் கூட்டம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவலர்கள், ஊர்காவல் படை வீரர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் சங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர்கள் கருத்து கேட்பு நடைபெற்றது. இதில் காவலர்களுக்கு நலச்சங்கத்தின் மூலம் கடன்கள் கூடுதலாக வழங்க வேண்டும், 35 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், புதிதாக திருமணம் செய்து கொள்ளும் பெண் காவலர்களுக்கு கடன்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பின்னர் காவலர்களிடையே பேசிய டிஜிபி ஸ்ரீனிவாஸ், கடந்த ஆண்டில் 14 காவலர்கள் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் வங்கியில் தனிநபர் கடன் உட்பட சாதாரண கடன்களை வாங்கி குடும்பத்தை கடனில் தள்ளியுள்ளனர் என்றும், இதனால் தனிநபர் கடன்களை காவலர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காவலர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் கடந்த ஆண்டு 68 பேர் விபத்தின் மூலம் இறந்துள்ளதாகவும், இதில் 2 போலீசார்கள் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்தில் இறந்துள்ளதால் காவலர்களும் பொதுமக்களும் ஹெல்மெட் அணிவது அவசியம் என்றார் அவர். மேலும் கடந்த ஆண்டு காவலர் நலச்சங்கத்தின் மூலம் 2.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் அதில் 50 லட்சம் மட்டுமே திரும்ப பெறப்பட்டுள்ளதால் கடன் பெற்றவர்கள் கடனை திரும்ப செலுத்த ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் வரும் பட்ஜெட்டில் காவலர் நலச்சங்கத்திற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், ஆண்டுதோறும் அரசிடம் பணம் கேட்டு நிற்க முடியாது, காவலர் நலச்சங்கத்திற்கான நிதியை உருவாக்க காவல்துறையின் விற்பனை மையத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றும், இதேபோல் காவல்துறை சார்பில் பெட்ரோல் பங்க் துவங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நகராட்சி இறந்து போன ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சங்கத்திலிருந்து நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் மேலாக இந்த நாங்கள் விண்ணப்பிச்சு காத்துட்டுருக்குறோம். எங்களுக்கு பணி வழங்குறதுக்கு இந்த நகராட்சி நிர்வாகமும் உள்ளாட்சித்துறையும் எங்களுக்கு காலதாமதம் பண்ணிகிட்டு இருக்கிற கோரிக்கையை முன்வச்சு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இந்த பணி ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் உங்களை நான் போட்டுறேன், சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த உள்ளாட்சித்துறை இயக்குனரும் இந்த நகராட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஆணையரும் இவங்க அதை காதில் வாங்கிக்கொள்ளாமல் எங்களை அலக்கழிக்கும் விதமாக, எங்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த கோப்புகளை அனுப்பாமல் விண்ணப்ப படிவங்களை எங்களுக்கு ஏற்கனவே ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த விண்ணப்ப ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை கூட வாங்கிறதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு மனம் வரல. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை INTUC நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடத்தப்பட்டது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பள கமிஷன் பென்ஷன் உயர்வு சம்பள உயர்வு எப்போது இடையே உள்ள சம்பள முரண்பாட்டை சரி செய்து அமல்படுத்த உழவர்கரை நகராட்சி புதுச்சேரி திருச்சிற்றம்பல பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தர மகா சம்ரோஷணத்தை முன்னிட்டு முதல் கால 2ஆம் கால ஹோம பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஜீரணோத்தோரண அஷ்டபந்தர மகா சம்ரோஷணத்தை 12ஆம் தேதி காலை நடைபெறுவதையொட்டி காலை அனுக்னை ரக்ஷபந்தனம் தீர்த்தங்கள் எடுத்து வருதல் கும்பஸ்தானம் மற்றும் முதற்கால ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை, பூர்ணாகுதி, சாற்று முறை நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் போத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோஷணம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து இரவு திருக்கல்யாண வைபவம் அன்று நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டனர். காரைக்கால் நகரப்பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஜூன் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தில் மறைவட்ட முதல்வர் காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் சாமிநாதன் செல்வம் இணை பங்கு குரு சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து தேர்பவனியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து புனித அந்தோணியார் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதி உலா வந்தனர். ஒரு ஆட்சி வருக, ஒரு திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் சேலம் முண்டியப்பாக்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 7 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். மீதமுள்ள 5 பேரும் சிகிச்சை பெற்று வந்தனர்.
இந்த நிலையில் சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை உயிரிழந்தார். இதையடுத்து கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் 4 பேர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரதமர் மோடியின் மனதின் குரல் சொல்லை நிறைவேற்றும் வகையில் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தனது தாயாருடன் சேர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் நீர்நிலைகளை மேம்படுத்தவும், குடிநீர் தட்டுப்பாடுகளை சரி செய்யவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மரம் நட வேண்டும், மேலும் தனது தாயாரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு மரம் நட வேண்டும், தங்கள் பகுதியில் அருகில் உள்ள நீர்நிலைகளை சூழ்ந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற கழிவுகளை நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும், அதன் மூலம் நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அவரது வேண்டுகோளை ஏற்று புதுவை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் அவரது தாயாருடன் அப்பகுதி முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்கிறார். மேலும் இதில் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஃபேஸ் காட்டினா அது பரவாயில்லம்மா, அது ஒன்று. மீண்டும் முக்கிய செய்திகள். விஷச்சாராய பலி எண்ணிக்கை 66ஆக உயர்வு. ஜிப்மரில் சிகிச்சை பெற்ற மேலும் ஒருவர் பலி. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் போராட்டம். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தல். காரைக்கால் புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.